போகிறோம் அப்படின்னா நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா 1:50 ஆச்சு நைட்டு. 12 மணிக்கே எல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி சாப்பாடு வந்து கொஞ்சமாக தக்காளி சாப்பாடு செஞ்சுக்கிட்டோம். கிளம்பிட்டோம். காரு வரப்போகுது. வந்தோடனே கிளம்புறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. கிளம்பியாச்சு. அம்மா முன்னாடி உட்காந்துருக்காங்க, அப்பா இங்க உட்காந்துருக்காரு, அண்ணா முன்னாடி உட்காந்துருக்காரு. ஹாய் சொல்லுங்கப்பா. அம்மா நீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. நம்ம வந்துட்டு கார் வந்து நிறுத்தியிருக்கோம். டீசல் அடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்புறது தான். போயிட்டே இருக்க வேண்டியதான். மறுபடியும் நான் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல காஃபியோ டீயோ குடித்தோம்னா அந்த இடத்துல நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 3:15 ஆகுது. இது எந்த ஊருன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு ஒரு பேக்கரிக்கிட்ட நிறுத்தியிருக்கோம். டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் காரில் உட்காந்துருக்கோம். அவங்க 3 பேர் வந்துட்டு டீ குடிக்க போயிருக்காங்க. டீ குடிச்சிட்டு அம்மாவுக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3:47 ஆச்சு. நாங்கள் 2 மணிக்கு கிளம்புனோம் வீட்டிலேருந்து. அப்புறம் கரூர் பக்கமாக தான் வந்து டீ குடிக்க நிறுத்தினோம். அப்படியே கிளம்பி போயிட்டே இருந்தோம். இது வந்து தஞ்சாவூர் சைடுன்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர் சைடில் ஃபுல்லாக பனியாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெல்லெல்லாம் சைடில் போட்டுருந்தாங்க. பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. நம்ம ஊர்லலாம் இந்த நேரத்தில் வந்து பங்குனி இதுலலாம் வந்துட்டு பனி இருக்காது. ஆனால் அங்கெல்லாம் வந்துட்டு லைட்டாக பனி மூட்டமாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. சூரியன் அப்பதான் எட்டி பார்த்துட்டு இருந்தாரு. அதை ஒரு கிளிப் எடுத்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கா, பார்க்கவே சூப்பரா இருக்கு. அப்படியே கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்ட்ரன்ஸு. கடை வீதியெல்லாம் இருந்தது. அங்கே போய் தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமா இருக்கும். செவ்வாய்க்கிழமை தான் போகணும்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் செவ்வாய்க்கிழமை அங்கே இருக்கிற மாதிரி வந்தோம். அங்கே கோபுரம்லாம் ரொம்ப அழகா இருந்தது பார்க்கவே. 2 சைடுமே கோபுரம் எதிர்த்தாப்புல நல்லா அழகா இருந்தது. இது வந்துட்டு கொடிமர சைடு. அப்பதான் வந்து சாமி வந்து வெளியே உற்சவர் வந்து தூக்கிட்டு வந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அதுக்கப்புறம் இது வந்துட்டு குளத்து சைடு வந்து போயிட்டு ஒரு வெள்ளம் மாதிரி கொடுத்தாங்க. அதை வந்து தலை சுத்தி அது வெள்ளம் தண்ணியில கரைக்கணும்னு சொன்னாங்க. போய் கால் நினைச்சிட்டு அப்படியே வெள்ளத்தை தண்ணியில போட்டுட்டு வந்தோம். மீனுக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தெரியல. அப்படிதான் போட்டு வர சொன்னாங்க, அதனால போட்டு வந்தோம். அப்படியே தீர்த்த மாதிரி தலையில தெளிச்சுட்டு அப்படியே விளக்கு போடலான்னு சொல்லிட்டு வெற்றிலை நெய் தீபம் வீட்டில இருந்தே வந்துட்டு நெய் வெற்றிலை எல்லாமே எடுத்துட்டு போயாச்சு. விளக்கும் வாங்கி கழுவிட்டு போயாச்சு. அப்படியே அங்கே போட்டுட்டு அப்படியே கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஃபுல்லாக லிங்கம், 63 நாயன்மார்கள் எல்லாரும் இருந்தாங்க. அப்படியே போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அப்படியே உள்ள வந்து செவ்வாய் சாமியும் வைத்தீஸ்வரனும் இருந்தாங்க. அப்படியே அதுக்கு போயிட்டு ஒரு பேர் அர்ச்சனை பண்ணிட்டு தேங்காய் பழம் படைச்சிட்டு அப்படியே வந்துட்டு வெளியே வந்தாச்சு. இதெல்லாம் வந்துட்டு 63 நாயன்மார்கள். பாருங்க, ரொம்ப அழகா இருந்தது கோயில். பழமையான கோயில் நினைக்கிறேன். ரொம்ப ஃபுல்லாகவே கோயில் ஃபுல்லாக வந்துட்டு கருங்கல்லால் வந்து செதுக்கப்பட்டிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது கோயிலே. அமைதியாக ரொம்ப ஆத்மாத்மா இருந்ததுன்னு தான் சொல்லணும். இது வந்துட்டு சித்தரோட சமாதின்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் காசு போட்டிருந்தாங்க. அதனால நாங்களும் போட்டுட்டு அப்படியே வந்தாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. செவ்வாய், வைத்தீஸ்வரன் எல்லாத்தையும் கும்பிட்டாச்சு. இப்போ வந்து ஒரு கோயிலில் ஒரு சுற்றிட்டு இருக்கோம். அப்படியே சுற்றிட்டு கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. நல்லபடியாக திருப்தியாக சாமி கும்பிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு போயிருந்தோம். அதை வந்துட்டு ஒரு இடத்துல மரத்துக்கடியில் நிறுத்தி தக்காளி சாப்பாடும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தொக்கும் செஞ்சுட்டு போயிருந்தோம். அப்படியே சாப்பிட்டு கிளம்பியாச்சு.